Praise the Lord. Hallelujah. ஆணிக்கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். ஆணிக்கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயனே என்னை மன்னியும், அன்புடன் முக்தி செய்கின்றேன். கல்வாரி நாயகனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு சிலுவையில் பேசின 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை எடுத்ததுக்கு ஒரே ஒரு ரீசன். முதல்ல நானே இந்த ரட்சிப்பு ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து நான் இந்த ஆத்துமா தாகத்தை தேடி போனார் ஆண்டவர். ஆனால் இன்னும் ஒரு நாள் கூட இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை முதல்ல எடுத்தேன். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆவிக்குரிய அனுபவத்தை நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கணும். யாரெல்லாம் இதை ஆழ்ந்து தியானிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இயேசுவின் அன்பையும் தேவன் கொடுக்கிறதான விலையேற பெற்ற ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்வதில் சந்தேகம் இல்லை. சந்தேகம் உண்டா? இல்லை. இந்த நாளில் ஆண்டவர் சொன்ன 5வது வார்த்தை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய ஆண்டவர் கிருபை தருவாராக. யோவான் 19:28 சொல்லுங்களேன். இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்று தியானித்து பார்ப்போம். ஆத்தும பசி நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது, நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி கற்றுக் கொடுக்கிறதுன்றது நம்ம பார்ப்போம். தேவனுடைய வருகை மட்டும் அல்லது இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் தேவனுக்காக ஓடுவதிலே ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் ஓடவே இல்லை, அதுக்குள்ளே நான் சோர்ந்து விடக்கூடாதுன்னு பேசியிருக்கேன். அதுதான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றது ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும், அது கிரியை செய்யணும். அதுதான் நான் இன்னமும் அதை ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு விதத்தில் சொல்லும்போது நாம் திருப்தி அடைந்து ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 5வது வார்த்தை நம்ம வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறது. திருப்தி அடைந்துட்டுமா? ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே திருப்தி அடைந்து விட்டோம். ஸோ இன்னும் நம்ம எப்படி வாழ்க்கையில் நம்ம இந்த ஆத்தும பசி, ஆத்தும தாகம், நம்ம ஒரு ஆத்துமாவை நம்ம எப்படி ரட்சிக்கப்படணும், நம்ம எப்படி சொல்லணும், எப்படி ஆத்துமாவை ரட்சிக்கப்படணும் அப்படின்றது நம்ம மற்றவங்களுக்கு நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அநேகர் வாழ்க்கையில் அதாவது நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னா உடனே பயங்கரமாக அதில் என்ன சொல்கிறது, நம்ம இன்னும் நல்லா ஓடணும், நம்ம ஆத்தும தாகத்தை நம்ம இன்னும் ஆத்துமாவை ரசிக்கணுன்றது சொல்லிவிட்டு நம்ம முதல்ல நம்ம நல்லா என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் வேகமாக ஓடுவோம், இடையில் உட்காந்துடுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல ஏதாச்சும் நமக்கு இடர்பாடல்கள் வந்ததுன்னா அப்படியே உட்காந்துருவோம். இனிமேல் நம்ம எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். இந்த 5வது வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது ஆவிக்குரிய அனுபவத்தில்னா, பிள்ளையே நீ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நீ ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்ம உலகத்தில் வரும்போது நம்மளை அந்த இடத்துல நம்ம சோர்ந்து விடக்கூடாது. எது? ஆத்தும தாகத்தில் நீ தொடர்ந்து அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருப்பதை நீ திருப்தி அடையாமல் நீ ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். திருப்தி அடையாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இது ஆத்தும தாகத்தில். இன்னும் யாரெல்லாம் ஆத்தும தாகத்தை தேடி ஓடாமல் இருக்கிறோமோ அவங்களாம் தேடணும். ஏற்கனவே ஓடிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றி கவலை இல்லை. பட் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணாத ஆட்கள் நிறைய இருக்கும். அதில் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.
நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் கேட்டது போல நாமும் தேவனிடத்தில் இன்னும் அதிகமாய் தாகத்தை தாரும் அப்படின்னு ஆண்டவர் எப்படி கேட்டிருக்காரு? தேவனிடத்தில் அதிகமாய் தாகத்தை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்கணும். முக்கியமாக நாம் எதில் தாகமாக இருக்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்ப்போம்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும்போது அவர் ஆத்ம தாகம் அதிகம் உள்ளவராய் ஓடினதை நாம் வேதத்தில் நிறைய இடத்தில் பார்க்கிறோம். அதுபோல் ஆண்டவரே நீர் எப்படி ஆத்மா மீது தாகமாக ஓடினீரோ அதுபோல் நானும் ஒவ்வொருவரும் மரித்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய அன்பு ருசி பார்க்கணும் என்ற அந்த வார்த்தை பாரத்தோடும் சிந்தையோடும் நாங்கள் ஓடுவதற்கு எங்கள் மனம் மாறணும் என்று சொல்லி நம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். எங்கள் மனம் மாறணும்னு சொல்லிட்டு இந்த ஆத்தும தாகத்தில் நம்ம மனம் மாறணும். யாக்கோபு 5:20 படிங்களேன். யாக்கோபு தப்பி போன மார்க்கத்தினின்று நின்று பாவியை திரும்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து. இப்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, இத்தனை விலையேற பெற்ற ஆத்துமாக்களை நீங்களும் நாங்களும் எழுந்து விடக்கூடாது. இன்று பார்க்கும்போது நம் வீடுகளில் நம்ம சொந்தக்காரங்களில் இருப்பாங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்க, நம்ம குடும்பத்திலே இருப்போம். நம்முடைய தேசத்தில், நம்ம வாழ்கிற பகுதியில், நம்ம மாநிலத்தில் எத்தனையோ பேர் மரணத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்மாவை தப்புவிக்கும் போது ஒரு ஆத்மா ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வரும்போது திரளான பாவங்களை நாம் மூடுகிறோம். திரளான பாவங்கள் நம்ம எத்தனை பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்திருந்தாலும் இந்த ஆத்மா ரட்சிப்பின் அந்த ஆத்மா ரட்சிப்பின் போது நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பாராமா. இயேசுவுக்கு இருந்த ஒரு தாகம் எதுன்னு தெரியுமா? ஆத்துமாக்காகவே அவர் ஓடிக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஆண்டவர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆத்துமாவும் எழுந்து விடக்கூடாது. அதை தான் சொல்கிறாரு. எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம், அவருடைய நோக்கமாயும் இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஆகவே தாம் தாகமுள்ளவராய் ஆத்துமாக்களுக்கு சொல்லப்போனால் கொடிய தாகமுள்ளவராய் சுற்றி திரிந்தார். கொடிய தாகமுள்ளவராய் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் சாதாரணமாக இல்லைங்க, கொடிய தாகமுள்ளவராய் அவர் ஊழியம் செய்யும்போது ஒவ்வொரு இடத்துலையும் கொடிய தாகமா. நம்மலாம் என்ன இன்னும் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே கொடிய தாகம் இங்கே என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கோம். பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்டவர் கிரியை செய்யட்டும். நாமும் இயேசுவை போல ஆத்துமாக்கள் மேல் தாகமுள்ளவர்களாய் மாறுவோம். ஏனென்றால் ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் அதிக நன்மையை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நாளில் 5வது வார்த்தை தியானிக்கும் போது நமக்குள்ளே ஒரு பசி உண்டாகட்டும். இயேசுவுக்குள் எப்படி ஜனங்களை குறித்து ஒரு தியாகம் பசி அவருக்கு இருந்ததோ, ஜனங்களுடைய காரியத்தை குறித்து ஒரு ஏக்கம் இருந்ததோ, இயேசு எங்கே போனாலும் அவரை சுற்றி ஒரு ஜனக்கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. கரெக்டுங்களா? ஜனக்கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். ஜனங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நம்மை சுற்றி அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவின் உன்னத வார்த்தையை நாம் சொல்வோமானால் அவர்கள் ரட்சிக்கும் போது, மனம் திரும்பும்போது, பரலோக ராஜ்யத்திற்குள் அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறும்போது அநேக பாவங்களை நாம் மூடுகிறோம். சொந்தக்காரர்களாக மாறும்போது அப்படின்னா பார்த்துங்க, நம்ம ஆத்தும தாகத்தை எவ்வளோ மிஸ் பண்ணிகிட்ருக்கோன்றதை இதை ரெஃபர் பண்ணும்போது தான் ஒவ்வொன்றா யோசிச்சுட்டே இருக்கும்போது தெரியுது. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஆத்தும தாகம் இன்று நமக்குள்ளே இருக்கட்டும். இதை அவர்களை குறித்து கரிசனமாக இருக்குமானால் நாம் முதல்ல முழங்கால் படியிட்டு இந்த ஆத்தும தாகத்துக்காக நாம் ஒவ்வொருவரும் ஓடணும். அதுக்காக நம்ம முதல்ல முழங்கால் படியிட்டு நம்ம முதல்ல ஜெபம் பண்ணணும். தேவ பாதத்தில் போய் ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். நம்முடைய நடக்கையிலே அவர்களுக்கு காட்டணும்.
நம்ம நடக்கையில்னா என்னங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு நம்ம நடக்க இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதில் ஒரு சின்ன சின்ன கடுகளவு கூட இல்லைங்க, தூசி அளவு கூட நம்ம இன்னும் பண்ணலை. நம்ம பண்ணணும். அவர் நடக்கையில்னா நம்ம ஒழுக்கம், நம்மளுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணுன்றது அதுதான் நடக்கை. அதை பார்த்தே ஒரு மற்ற புறஜாதிகளை என்ன சொல்லணும், பாரு இவன் கிறிஸ்துவன் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கான் பார்த்தீங்களா அவனுடைய சுழ வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்காகவும் நம்ம சுற்றி இருப்பவர்களுக்காகவும் நம்முடைய தேசத்தில் பாவத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற தேவ சமூகத்திற்கு அந்த கால்களை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால் முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம ஜெபந்தான் மெயின். இயேசுவை போல தாகத்தோடு போய் இயேசுனுடைய வார்த்தைகளை அவர் போயிட்டு உடனே ஆத்ம தாகம் நீங்கள் போயிட்டு ரட்சிப்பு உண்டாயிடு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருக்கன்னு சொல்லணுமா? இல்லை, அப்படி கிடையாது. இயேசுவோட வார்த்தைகளை, அவர் செய்த கிரியைகளை, அவர் செய்த நன்மைகளை அதை சொல்லி பகிர்ந்து கொள்ளும்போது தான் தேவன் அவர்களுக்குள்ளே கிரியை செய்வர்களாக இருக்கிறார். தேவன் அவர்களை சந்திக்கும் போது, அவர்களை மாற்றும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பாருங்கள், ஒரே ஒரு சின்ன வேர்டு தாங்க. நம்ம ஆத்தும தாகம் எவ்வளோ பெரிய காரியங்கள், எவ்வளோ பெரிய வார்த்தைகள் நமக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? வேதம் சொல்கிறது, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது இயேசு சந்தோஷப்படுவார். ஆண்டவர் நம்ம எதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவோம், ஆனால் ஆண்டவர் எதுக்காக சந்தோஷப்படுவார்? ஆத்மா. ஆகவே நம் மூலமாக அநேகர் தேவன் அறிவதற்கு ஒரு கருவியாய் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். ஒரே ஒரு கருவியாக நம்ம இந்த ஆத்ம தாகத்துக்காக நம்ம ஒரு கருவியாக இருப்போம். அதுக்காக நானும் ஒரு இடத்துல நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு நமக்குள்ளே கொடுத்த நன்மையும் அவரை போல நடக்க வைக்க, அவரை போல செயல்பட வைக்க நம் கர்த்தர் விரும்புகிறார். அவரை போல் நடக்க முடியுமா? நம்ம வாய்ப்பே இல்லைங்க, நம்மளால் முடியவே முடியாது. ஆனாலும் நடக்கணும். அந்த வார்த்தையை இந்த 5வது வார்த்தையை நல்லா தியானிப்போம் கண்டிப்பாக. ரோமர் 14:8 படிங்களேன். படிச்சிட்டோம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருக்கென்று வாழ்வோம். இந்த வார்த்தையை அவருக்காக ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா.